ஜிசிடி ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கம்மா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 5x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6ன்னு இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சின்ன நம்பராக இருந்தால் ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணி இது போட்டுறாங்க. இது கொஞ்சம் நம்மளுக்கு டஃப்பாக இருக்கு இல்லையா? ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கே நிறைய டைம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நம்பராக கொடுத்து செக் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி சம்முக்கு மட்டும் நம்ம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து செக் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் கொஷினில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ அதை ஆன்சருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்புறம் இந்த ஆன்சர்லேயும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஒன்னில் மட்டும் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இதை மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து எக்ஸுக்கு 0வே கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஃபஸ்ட்டு 0 போட்டால் என்ன ஆகும்? இங்கே -1ன்னு வருது. இதில் எல்லாத்துலேயும் 0 பண்ணால் -6ன்னு வருது. நம்ம என்ன சொல்லியிருக்கேன், கொஷினில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ அதே தான் ஆன்சர்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே 0 போட்டிங்கன்னா இங்கே -1ன்னு வருது. இங்கே போட்டிங்கன்னா 1 -6, அப்போ -6ன்னு ஆன்சர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 6ன்னு வருது. இங்கே -1ன்னு வருது. ஸோ இது பார்த்தாலே தெரியுது, ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து -1 தான் காமன் ஃபேக்டராக வரும். ஆனால் இது 2ல் வருது இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது 2 வராதுன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு நம்பர் நம்ம கொடுத்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் 1 கொடுத்தே செக் பண்ணுறேன்னு பார்த்தா கூட 1 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும். கரெக்டாக 1/4 வந்து 1 தான், 0 ஆகிடும். ஓகேவா? அந்த 1 இங்கேயும் கொடுத்தா 0 ஆகுது, இங்கேயும் கொடுத்தா 0 ஆகுது. அப்போ 1 நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, அதாவது 2 சூஸ் பண்ணலாம். 2 சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், 2/4 - 1னா 2/4 வந்து நம்மளுக்கு 16ன்னு தெரியும். அப்போ 16 போட்டிங்கன்னா இது 15 ஆகிடும் ஃபஸ்ட் டேர்மு. ஓகேவா? 15 ஆகிடும். செகண்ட் டேர்மில் போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும்? 16 5 இங்கே வந்து 8 5 8s are 40. இது வந்து பார்த்திங்கன்னா 4 20 ஆகும். 10 - 6ன்னு ஆகுது. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 36 46 சாரி இது 56 66 66 - 26ன்னு வருது. அப்போ 14 வருது. ஸோ 15 14 வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு இது வந்து 3 × 5, இது 8 × 5. அப்போ இட்ஸ் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ ஜிசிடி 5ன்னு வருது. ஓகேவா? ஸோ இங்கே 2 கொடுத்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 5 வருது. அதே மாதிரி நீங்கள் ஆன்சர்லேயும் 2 கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இது 2 முன்னாடி எலிமினேட் ஆனதால் இதை செக் பண்ண தேவையில்லை. இதில் செக் பண்ணலாம். இங்கே 2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 2 தான் 5ன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா 2 ஸ்கொயர் 4 4 + 1 5 2 - 1 1ன்னு வரும். அப்போ 5ன்னு வருது. ஸோ இதுதான் ஆன்சரு. இங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்தீங்கன்னா 15 வருது. அப்போ இது கிடையாது, இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ டஃப்பாக இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?